ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து இருக்கோம். நம்ம வந்து ஒரு வேலை விஷயமா கேரளாவுக்கு வந்தோம். கேரளா வேலையை முடிச்சுட்டு இப்போ ஒரு இப்போ என்ன நடந்து போறோம்னா கண்ணை மூடி தர்றோம். எது வருது அங்கே போகிறோம். நம்ம வந்து கேரளாவோட ஸ்பாட்டில் வந்து நின்றுருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு வருவாங்க. நம்ம இங்கே அங்கே போகலாம், இங்கே போகலாம். சவுண்டோட காப்பி எழுதுற போகுது. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சவுண்ட குறடா, அவன் பாவுடா. டேய், அவளும் 10 இடம் வீடியோ எடுக்க போறான்டா. காப்பி எழுந்து கம்மியாடுறா, நீ கட் பண்ண முடியாது. என்ன பேசிட்டேன்னு தெரியல. நம்ம வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல போ. பரவாயில்ல, கட் பண்ணி வேணாம், இப்படி பேச வேண்டியதான். இப்போ கேரளா ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஆளுக்கு எங்கெங்க போகலான்ட்டு ஒரு இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இவங்கள பார்த்து இவங்க ஒரு இடத்துல ஸ்கெட்ச் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பக்கம் அவன் தேடுறது வந்து ஒயின் ஷாப். இப்போ நானும் இந்த மீட்டர் ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. எங்க இருக்குது கரெக்டாக சொல்லுங்க? 450 மீட்டர்ல பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 450 மீட்டர் கரெக்டாக சொல்றாங்க பாருங்க. பார் நேம் வந்து எனக்கு எதுக்கு சம்பந்தம்? இவர் ஒரு பக்கம் இடத்துல தேடிக்கிட்டு இருக்காரு. வைடாங்கல் இவர் ஒரு தேடுறாரு, இவன் ஒரு தேடுறான், இவர் ஒரு தேடுறாரு. நான் மட்டும் வெட்டியா உட்காந்து விளாக் எடுத்துட்டு இருக்கேன். ஐஸ் ஒரு வழியாக வந்து 1 மணி நேரம் கழிச்சு எப்படியோ ஒரு இடத்த டிசைட் பண்ணியாச்சு. தேக்கடி. இப்போ நம்ம தேக்கடின்ற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரம் கழிச்சு வண்டி 1 மணி நிப்பாட்டி கஷ்டப்பட்டு ஒரு இடத்த ஆளுக்கு ஒரு மேப்பில் போட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே டூர் போகிறோன்னா தேக்கடி டூர் போகிறோம். தேக்கடி போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நேத்து போட்டதுமா வருவோம். கார் ஓட்டுறது ஒரு சந்தோஷம் இருக்குடா. ஒரு சில பேர் கார் டிரைவர், கார் லவர்ஸ்லாம் இல்ல. கார்ல வரலாம், அப்புறம்டா லவர், ஆன்டி லவர், காதலி லவர். ட்ரிஃப்ட் அடிச்சே போலாம்ல, அப்படியே சூப்பராக இருக்கும். ட்ரிஃப்ட் அடிச்சிருவோம். மாலா மட்டும் போயிட்டேன். எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கணும் மட்டும் பாரு. மாலா மட்டும் போயிட்டேன், எல்லாம் சொல்ல போயிடும். சாம உட்காந்து அப்படியே கும்பலி வழியே அதில் கொண்டு போயிட வேண்டியது. ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது எந்த என்ன இடம் தெரில, தேக்கடி போகிற ரூட்டு. ஆனால் ஸ்பாட்லாம் வேற மாதிரி இருக்குது. இதான் நாங்கள் வந்தக்காரு. ஆனால் மற்ற நிற்கிறீங்க உள்ளுக்குள்ளே தான். இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு ஃபோனில் ஏதோ வேலை போல இருக்குது. அதனால் ஃபோன் பாட்டியை உட்காந்து இது எடுத்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 6 மணி ஓடுது எனக்குள்ளே. ஒரு ஆறு இருக்குது. நான் இது குளிக்க வரேன்னு தெரில. இத்தனை மலைக்கு நடுவில் ஒரு வீடு கட்டிருக்கானுங்க. ஆனால் சுற்றி முற்றி எதுவுமே இல்லை. நம்ம வண்டி இங்கே அனாம தான் நிற்கிது. ஆனால் போகிற ரூட்லாம் வேற மாதிரி இருக்குது. அது வண்டி வரல. போகிற ரூட்லாம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பைக்கில் வந்து வைக்கணும் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பைக் ரைடராக இருந்துங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், உண்மையில வேற மாதிரி இருக்கும் ஃபீலு. நல்லா குழுகுளுடைய காத்தோட்டமாக செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கேயே ஒரு டென்ட்டு பேர் கத்துனா செம்மையாக இருக்கும். அப்படியே நான் போய் விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கேயே விளாக். ஆனால் உண்மையிலே ஸ்பாட் செம்மையாக இருக்குங்க. அந்த இங்கிட்டு அந்த பக்கம் ஒரு பள்ளம், ஆறு, இங்கிட்டு ஒரு தண்ணி. ஹாய் ஹாய் யாருன்னு தெரியல, வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறாரு. சரி, அப்படியே விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ரைடு ஆரம்பிப்போம். ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, இது வந்து என்ன இடம்னு தெரில. நாங்கள் போகிற வழியில் ஏதோ ஒரு பிள்ளையார நிப்பாடி வச்சுருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு செருப்பு போட்டு போவாங்கன்னா செருப்பு போகாதா? செருப்பு போகலாம் வந்து கட்டி வச்சுட்டு எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்படி ஏய், 6ஆம் படத்தில் அஜித் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு போறியா? பிள்ளையாரப்பா இந்தியில் காசு இருக்கான்னு தெரியல. நம்ம இங்கேருந்து தேக்கடி போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் போகணும் தேக்கடிக்கு. அங்கே போய் எப்படி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த பிள்ளையாரை பார்த்தோம். உட்காந்து சும்மா பார்த்துட்டு வருவோம். நான் இறங்கி போய் யாருக்கும் இருக்கும் இறங்கி போய் இந்த சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். பொழப்பே இல்லாமல் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ
வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பை இவர் தான். ஆனா நீங்கள் தான் ஸ்பான்சரு. நான் காசு கொடுத்தேனா? நீ காசு அவன் எங்கடா கொடுத்தியா காசு? கொடுத்தேன். அவர் காசை நீ வாங்கி கொடுத்த? அதான் சொல்ல வந்தேன். 70 ரூபா அவர் காசு, 60 ரூபா அவர் காசு. மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் ட்ரெஸ் எண்டு. நம்ம இப்போ ஒரு வழியாக தேகரிக்குள்ள வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வண்டி வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆளாளுக்கு மறைச்சு வந்து காசு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து தேக்கடிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போனால் டேம் வரும். நடந்து போனால் இப்போ நடந்து போனால் டேம் வரும். கோயில் இருக்கு, பாரம்பரியமான கோயில். இங்கெல்லாம் கோவில் இருக்கு. என்ன கோவில்னு தெரில. அண்ணன் நிறைய ஸ்டைலாக இருக்கா? இது பார்த்தோன்னா இது சாப்பிட்டோம்னா 1200. இது என்ன தெரியுமா? ஜிலேபி. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அடிச்சு விடு. இது வந்து மூக்குத்தி. இது வந்து 100. போலாம். ஏய் லூசு பையில, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூஜை நினைக்கிறேன். பூஜையா? ஒரு பூஜையும் காசு தள்ளு. நான் அழகா இருக்கேனா? இங்கிட்ட தான் அப்படி நடந்து போனோம். நாங்கள் வந்து ஒரு வழியாக ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரலாம். செம்மையாக கிளைமேட்டு. Don't speed beyond 20 kilometers and hike. இது 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான குகைக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு. இது வந்து அமேசான் காடு வந்து ரொம்ப மோசமான காடு. இதுதான் இங்கே வந்து திடீர்னு ஒரு மலைப்பாம்பு வரும், திடீர்னு ஒரு காட்டு பண்ணி வரலாம். பிடிச்சிட்டு இருங்க. நைட் ஆனால் இங்கெல்லாம் நிறைய பேய் வரும். ஓ ஒன்று கிடைக்கும். சாரி பஸ்ஸு. சரி அது வந்து ப்ரேயர் பட்டை முடிச்சுட்டு வரட்டும், நம்ம அப்படியே கிளம்புவோம். ஐயோ மடி. எல்லாம் போட்டிருக்கே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஃபோனில் வந்து விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே பாரு கோமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணல, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னை கேமரா வேணா மாற்றிட்டாங்க. அது சொந்தக்காரடா பின்னாடி மேலே. எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ஓட்டே தான் இருக்கு வீடியோ. திரும்பியும் போட்டேன்டா. தெரியாங்க ரெண்டு பேரும். ஆடு இது மாயமா அந்த பாட்டு தான் எடுப்பியா? தனிமை நீரிலே தண்ணீர் விளாடுற. எங்க வரைக்கும் போறது தெரியல எனக்கு. போய் பார்த்தா தெரியும். மழை கட் பண்ணிடுறான் அவ்வளோதான்டா போஸ்ட். எந்த எடிட் பண்றான். மழை பிடிக்கிறதுலாம் போயிட்டு வந்துருவோம். என் வீடியோ வச்சுக்க, எடிட் பண்ணி ஏதாவது ஒன்று அனுப்பிச்சு விடு. என் வீடியோ எங்கே இருக்கு? உன் வீடியோ இருக்கு. நான் ஃபோட்டோ கூட எடுக்கலப்பா. எனக்கு கேமரா வாங்கி மாதிரி நான் கடைசியில் நானே தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். கிரிக்கெட் மாதிரி. இவர் தான், இவருக்கு தான் வேலை. நீ எப்படி பொறுமையா கை வச்சு
ப்ரோ நீங்கள் தவி குதிங்க சாப்பிட்டாவன். நான் முன்னாடி குதிக்கிறேன். சரி மாமா முன்னாடி போட்டுருக்கீவா? முன்னாடியே போல, நான் பின்னாடி வரேன். நீங்க முன்னாடி. நானும் தவிர போனி தப்பு கடைசியா தப்பு போ நாராயண் மேல தப்பு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்க. அப்பதான் லேக்கா? ஆமாம், லேக்கில் போய் மீன் பிடிக்கும். காய்ஸ், இந்த விலாகு பார்த்தீங்கன்னா என் தம்பியோட விலாகு. நான் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அவனுக்கு எடுக்க தெரியல, ஆனால் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஃபோனை பிடிங்க எடுப்பேன், எடுக்க தர்றேன். ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நாங்கள் 2 கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். எப்படி நாங்கள் வந்து 1 ஹவராக நடந்துட்டு இருக்கோம். 1 ஹவராக. ஆமாம், அங்கே ஒரு டைவா எங்களை அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, சிரிக்குது. ஸோ வந்து நாங்கள் விலாக கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா பேசலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா காப்பி வந்துச்சா, காப்பி குடிக்கிறது ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமக்குள்ளே இருக்குது டீ கடை. அங்கே உட்காந்தா தெரியுதா, அங்கே உட்காந்து டீ குடிக்க போகிறோம். என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு தாய்க்கு மட்டும் தெரியும், ஏன்னா அவங்க அம்மா டீ கடை வச்சுருந்தாங்க. காப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் கொடுப்பேன்டா. எங்கன்னு தெரிலல. அதான் காப்பி. அப்படி ஒரு வீடியோ பண்ணுவோம், அப்படி சூப்பராக இருக்கும். அப்படி இது பண்ண விடாதியா? ஏன் பண்ணுறா? இந்த இடத்துல பண்ணல வேண்டாம், பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன் பட்டு பண்ணா சரி கொடுங்க. அந்த ஆமை கையில் காப்பியை வாங்கிட்டு பன்னியும் டீயும் வாங்கி இங்கே உட்காந்து குடிக்கலாம். ஆனால் என் குடிக்காமல் அங்கே போய் உட்காந்து வீடு அங்கே போய் எடுத்து போயிட்டு இருக்காங்க யூஸ் பயிலுங்க. எங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நான் வந்து இந்த கையில் டீ இந்த கையில் ஃபோனு, காசு கொடுக்காம அங்கே வர போய் அவங்க வாட்டு போட்டா யார் என்ன பதில் சொல்றது? காசு வேறு கொடுக்கல பாவத்தை. உண்மையிலே ஸ்பாட்டு வேற மாதிரி இருக்கு. ஒரு வீடியோக்காக காசு கொடுக்காம ஓடுறாங்க. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்தே வந்தோம். இப்போ வரைக்கும் எதுவும் கண்ணுக்கு படலை. என்ன அந்த பண்ண போல உண்மையே சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஸ்பாட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே பச்சை பசையான அந்த கிளைமேட்டுக்குள்ள லைட்டாக மழை தூரல் விட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சூடாக ஒரு காஃபி குடிக்கிற டேஸ்ட் இருக்கே வேறு லெவல். இது காடு மாதிரி போகுது, சும்மா போயிட்டு வரோம், பார்த்துட்டு வருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஏதோ ஒரு காடு மாதிரி இது வேறு. இதுக்கு மேலெலாம் போனால் சரிச்சு விட்ரும். ஸ்பாட்டு சூப்பராக, ஆனால் வேறு லெவலில் இருக்குது ஸ்பாட்டு. உண்மையில சொல்கிறேன், ஸ்பாட் வேறு லெவலுக்கு. நல்ல வேலை மழை ரொம்ப பெய்யல எங்கள் நேரம். என்ன டேஸ்ட்டு. நம்ம வந்து எப்படியோ 1 மணி நேரம் நடந்து வந்து ஒரு வழியாக இடுக்கி டேம் தேக்கரை வந்தோம், வந்துட்டோம். இது சொல்லுமா தேக்கர் லேக். இது வந்து போட்டிங்காக எப்படி வச்சிட்டாங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து எதுவும் மேய்ஞ்சிட்டு இருக்கு தெரியுதா, நமக்கு வந்து ஏதோ மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். போனேன் அது என்ன எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே திடீர்னு சிங்கப்புலி வரலாம், கரடி வரலாம், என்னன்னா வரலாம். செம்ம இடம். ஆனால் போட்டிங் போகலாம் ஆனிச்சா. நான் போட்டிங் வந்து 3:30க்குள்ளே வந்து நிப்பாட்டிடுவாங்க. மணி போகிறாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வந்தோம். 4 மணி அங்கேருந்து இறக்கணும், மணி 5 மணி ஆச்சு. 5 மணி தான் அங்கேயே வந்து சேர்ந்தோம். 1 மணி நேரம் நடந்தே வந்தோம். அவர் ஏதோ போட்டிங் மட்டும் போகிறாரு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பாட்டு வேற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து ஃபாரஸ்ட் காடு, ஒவ்வொரு இடமும் ஃபாரஸ்ட் காடு. இந்த எப்படி இருக்குது அங்கே அப்படி கையை காலை வச்சல
காலை வச்சு இந்த இடத்த காமிச்சிடலாம்டா. ஆ காலை இடத்துல வச்சிடலடா. இப்படி வச்சு எடுத்ததா? இங்கே இந்த இடத்த காமிச்சிடு. எடுக்குமா அப்போ வீடாக? அந்த புல்லுக்கு போயிடுமா? வேற லெவலில் இருக்கு இடம். அப்புறம் இதில் நடந்து வரேன் நான் நடுவில் நிற்க வாங்கினேன். அதனால வேணாம்டா. இங்கே நடுவில் தொலைச்சிருவாடா. எழுத மாட்டேன்டா. இது ஆழமா? அது ஆழமா இல்லை, உடம்புல தண்ணியாக இருங்க. ஆயிஷ் நம்ம வந்து வந்தோடனே கிளம்புறோம். ஏன்னா நம்ம வந்ததே லேட்டு, கேட் அடைக்க போகிறாங்களாம். க்ளோசிங் டைம் கரெக்டாக வந்திருக்கோம். நம்ம வந்து ஏதாச்சும் பஸ்ஸு பிடிச்சிக்குள்ளே வந்திருக்கலாம். நம்ம வந்து நடந்து வந்து தப்பு பண்ணிட்டோம். ஒரு மணி நேரம் நடந்து வந்து டைமே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் உண்மையாக ஸ்பாட்டு வேறு மாதிரி இருக்குது. செம்ம ஸ்பாட்டு. கரெக்டாக வந்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருப்போம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான். ஒரு போட்டு தான் புக் பண்ண முடியும். கேட்ட போட்டு சரி நம்ம வந்து 5 பேர் போனோம். அப்படியே வெளியே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோவை வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேக்கரி டேமுக்கு ஃபுல்லாக தேக்கரி லேக் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஆனாலும் அங்கே கிட்டே போய் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் நின்றுருப்போம். அதுக்குள்ளே டைம் முடிச்சு அனுப்பிட்டு பற்றி விட்டாங்க. கேட்டை போட்டு பற்றி விட்டாங்க. ஸோ ரொம்ப மன வருத்தமாக போச்சு. ஆனால் அந்த நடந்து வரும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஆனால் ஸ்பாட்டில் உண்மையாக சும்மா சொல்லக்கூடாது, வேறு மாதிரி இருந்துச்சு ஸ்பாட்டில். ஒவ்வொரு ஸ்பாட்டும் இப்படி பச்சை நடந்து வரும்போது இதே இது பைக்கில் காரில் வந்து அந்த ஃபீல் இருக்காது இல்லை. சரி நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். தடபாய்.